சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் சார்பில் மத்திய அரசில் கொண்டு வரப்பட்டுள்ள 3 சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி இன்று போராட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வழக்கறிஞர் துரைக்கண்ணன், ஜனநாயகத்திற்கு உட்பட்டு 2 தரப்பினரும் குற்றம் சாட்டப்பட்ட நியாயமான முறையில் நியாயம் வழங்கும் சட்டத்தை இன்று வரை நடைமுறையில் இருந்து வருகிறது. ஆனால் மோடி அரசு அதிகார போக்கில் 3 சட்டங்களை நீக்கிவிட்டு எந்தவிதமான விவாதத்துக்கு உட்படுத்தாமல் 120 பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்தில் இருந்து வெளியே அனுப்பிவிட்டு பின்கலதுவு வழியில் இந்த 3 சட்டங்களை கொண்டு வர முயற்சி செய்து வருகிறது. அந்த சட்டங்கள் பெரிய மாறுதல் இன்றி, குறிப்பாக இந்திய அரசமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்படுகின்ற பாதுகாப்பு இன்றி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகின்றன. இந்த சட்டங்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்தபோது 3 சட்டங்களை எந்த ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தாமல் நடைமுறைக்கு கொண்டு வர மைனாரிட்டி மோடி ஆட்சி முயல்வதாக விமர்சித்துள்ளார். மேலும் இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற நோக்கில் இன்று எழும்பூர் நீதிமன்ற வழக்கறிஞர் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இது தொடர்பாக தங்கள் சங்கத்தில் ஆலோசனை செய்து அடுத்த கட்ட நடவடிக்கை இதைவிட மிகப்பெரிய அளவில் போராட்டம் அல்லது உண்ணாவிரதம் தொடரும் என கோரியுள்ளார். தற்போது வர இருக்கும் சட்டம் ஒரு நபரை நீதிமன்ற காவல் உட்படுத்த வேண்டும். 60 நாட்கள் உட்பட்டு போலீஸ் காவல் இந்த சட்டமான இருக்கின்றது. குறிப்பாக இந்த புதிய சட்டத்திற்கு சமஸ்கிருதத்தில் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இந்த பெயரை திரும்ப பெற வேண்டும். அனைத்து குற்றத்தில் கைது செய்யப்படுகின்ற குற்றவாளிகளை இதற்கு முன்னதாக 20 நாட்கள் கைதிகளை விசாரிக்க போலீஸ் காவல் எடுத்து இருந்தது. ஆனால் இந்த சட்டமானது தற்போது 60 நாட்கள் வரை இந்த சட்டமானது இருக்கின்றது என அவர் மத்திய அரசை விமர்சித்துள்ளார்.